ஆனால் கவுன்சிலர்லாம் கூட வந்து மிரட்டுறாங்க, நீங்கள் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு மிரட்டுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து மிரட்டல் அப்படின்றது ஆளும் தரப்புலேருந்து கொடுக்கப்படுமா இல்லை கட்சி சார்பிலேருந்து அப்படி கொடுக்கப்படுமா? கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆவாங்க. டெஃபினட்டாக திமுக சைட்லேருந்து நிறைய அழுத்தங்கள் போடுவாங்க. இப்போ திமுகவை பொறுத்தளவில் இமேஜ் பில்டிங்க்கு நிறையா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு ஜெயிக்க போகிற கட்சி, ஸ்ட்ராங்காக இருக்கும், நமக்கு வெற்றி உறுதி அப்படின்ற ஒரு இமேஜை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களோட பர்சனல் இமேஜையும் பெருசாக பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த மாதிரியான ஒரு போராட்டம் வெடிக்கும் போது திமுகவுக்கு இது பெரிய ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயம் தான். இன்ஃபேக்ட் நமக்கே ஆச்சரியமா இருக்கிற விஷயம் என்னன்னா, திமுக நினைச்சா ரிவர்ஸ் போகலாம். இது ஒன்றும் பெரிய பணம் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் இல்லை. அரசை பொறுத்தளவு இது ஒன்றும் பெரிய பணம்லாம் கிடையாது, ரிவர்ஸ் போகலாம். ஆனால் திமுக ஏன் பயப்படுறாங்கன்னா, மற்ற அரசு ஊழியர்களுக்கும் நிறைய அதிருப்திகள் இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைய கோவம் இருக்கு. ஆசிரியர்கள் கோவம் இருக்கு, டாக்டர்ஸுக்கு கோவம் இருக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒர்க்கர்ஸுக்கு கோவம் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் கோவம் இருக்கு. இந்த ஒரு இஷ்யூல கவர்மெண்ட் பேக் வாங்கினாங்கன்னா நாளைக்கு எல்லாரும் வெளியே வந்து போராடுவாங்க. ஸோ ரைட், நம்மளும் அழுத்தங்கள் போடுவோம். எலெக்ஷன் கிட்ட வருது, கவர்மெண்ட் மேலே ப்ரெஷர் போட்டால் கவர்மெண்ட் பின்னாடி போவாங்க அப்படின்ற எண்ணத்தில் எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால கவர்மெண்ட் வந்து என்ன ஆனாலும் நம்ம ரிவர்ஸ் போகக்கூடாது, இந்த மக்களுக்கு எந்த சலுகைகளும் செய்து தரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மக்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக நின்று போராடணும் அப்படின்றது நம்மள மாதிரியான ஆட்களோட விருப்பமாக இருக்கு.